இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட கோல்ட் ஃபிஷஸ் வந்து ஃப்ளிக்ஸ் ஃபீட் பண்ண வரும். நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க என்ன ஃபிஷஸ் ஃபுட்டில் ஃபீட் பண்ணுவீங்க கோல்ட் ஃபிஷஸ்ன்னு சொல்லி. நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆப்டிமம் பல்லட்ஸ் தான். ஆப்டிமம் பல்லட்ஸ் இல்லாமல் வேறு என்ன ஃபீட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ட்ரை வார்ம்ஸ், அப்புறம் ப்ளட் வார்ம்ஸ் இதெல்லாம் ஃபீட் பண்ணலாம். அது கூட இதுவும் ஃபீட் பண்ணலாம். இது வந்து கப்பி, ஏஞ்சல், பார்வா அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கும் போடலாம். ஆனால் கோல்ட் ஃபிஷ்க்கும் போடலாம். இது நல்லா ரிசல்ட் தரும் தான். இது வந்து பெரிய பாக்ஸ். நீங்கள் வந்து சின்ன பாக்ஸ் ஒன்று வாங்கி உங்களுக்கு செட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ஆர்பி போட்டிருக்கோம். ஆனால் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தர மாட்டாங்க, கம்மியாக தான் தருவாங்க. ஒரு 250-300 இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்கள் வந்து தண்ணி உள்ளே விட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, எல்லாமே பசிலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு கையை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபீட் பண்ணணும். அப்போ தான் அது டிசால்வ் ஆகும், ஈரமாகும், ஊறும் தண்ணியால். ஸோ இந்த மாதிரி ஃபீட் பண்ணிங்கன்னா அது இப்போ வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும் எடுத்தோடனே. இந்த பாருங்கள் வந்துருச்சு. நம்ம கை வச்சனால எல்லாம் பயந்து உள்ளே ஓடிச்சு. இப்போ வந்து ஃபுட்டு மேலே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அப்புறம் இதுக்கு கண் இல்லை, ஆனாலும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ நீங்கள் இதே ஈர கையோடு உங்கள் ஃப்ளேக்ஸ் பாக்ஸில் கையை விட்டுறாதீங்க, ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணணும் ஃப்ளேக்ஸை. எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கோல்ட் ஃபிஷ் டைகர் கலரில் இருக்கா, அதே மாதிரி இன்னொன்று இருக்கும் டபுள் கலர். இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக அப்புறமா எடுத்து காட்டுறேன் எல்லாமே என்கிட்ட என்னென்ன கோல்ட் ஃபிஷ்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி. இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் வரல, வேலை இப்போ தான் வராது, சாப்பிட்றாரு. இந்த ரெண்டுமே செம்மையாக இருக்கும். டபுள் கலர். இதில் ஒன்று பட்டர்ஃப்ளை டெயில், அது நார்மல் டெயில். இன்னொன்று ரெட் கேப். இதோ இங்கே ஒரு ரெட் கேப், இது ரூக்கின் சாப்பிடும். எல்லாமே இது சாப்பிட்டோம். நம்ம பெரிய ஃபிஷ் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் குவாரண்டைனில் இருக்குது. ஸோ கொஞ்சமாக போடுவோம். சாப்பிட்றாங்களா, ஏன்னா குவாரண்டைனில் இருக்காங்க, சாப்பிடுவாங்களான்னு தெரியல. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபீட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் எல்லாமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஃபிஷ் லீஸ் இருந்தது, இப்போ கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பி நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களாம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணலாம், தப்பு இல்லை. எவ்வளோ வேணால் ஃபீட் பண்ணலாம். இவங்களுக்குலாம் அடிச்சு நொறுக்கி வரணும். இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஃபிஷ்ஷஸ் கோல்ட் ஃபிஷ்ஷில் இவங்க தான் என்கிட்ட. அப்புறம் பெருசு மூஞ்சிக்கெல்லாம் ஆக்கிடுச்சு. எல்லாமே பாருங்கள் அடிச்சு நொறுக்கும். இது ஃப்ளேக்ஸ் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணலான்னா, லைக் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். ஒரு ட்ரை வார்ம்ஸ் ஒரு வீக்லி 2 டைம்ஸ். அதுக்கப்புறம் பெல்லட்ஸ் ரெகுலர் ஃபீடாக கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் பெல்லட்ஸ் போட்டால் எடுக்காது. ஸோ நீங்கள் எல்லாமே மிக்ஸ்டாக கொடுங்க, ஒன்றே கொடுக்காதீங்க. ஸோ அப்போ தான் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் சேஞ்சும் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கோல்ட் ஃபிஷ் என்கிட்ட இருக்கிறது. டெய்ல் பாருங்கள், பட்டர்ஃப்ளை டெய்ல் இல்லை, ஆனாலும் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. அந்த டெய்லுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இதுதான் பட்டர்ஃப்ளை டெய்ல் சூப்பராக இருக்கும். 2 ரூக்கின் 2 வரண்டா அவ்வளோதான் இருக்குல்ல, மிச்சம்லாம் இதில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தனியாக ஒரு டேங்க், இந்த மாதிரி குட்டி டேங்க் இருக்குது. இந்த டேங்க் ஆனால் டிஸ்பிளேக்கு ஒன்று வச்சு லைட் செட்டப் பண்ணி ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கோல்ட் ஃபிஷ்க்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்கார் இருக்குது, சனகல், பீட்டா, அதுக்கப்புறம் கப்பீஸ், பேபி கப்பீஸ், ஏஞ்சல் அண்ட் அரோவானா ஷார்க்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எதுக்கு ஃபீட் பண்ணலாம், என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.